இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. எல்லா லேடிஸுமே இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பெயின். ஸோ இந்த நீ பெயின் வந்து முந்திலாம் அபவ் ஒரு 60 ஏஜ் 70 வயசுக்கு மேலே தான் அந்த நீ பெயின் மூட்டு வலிலாம் வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 30 வயசுலலாம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மெனிஸ்கஸ் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனிஸ்கஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயோட ஒரு கார்டிலேஜ் தான். இந்த இது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்குங்க. எப்போயுமே நம்மளோட லெக்கோட அந்த மூட்டு இடத்துல வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது வந்து ஒரு ஆயில் பேஸில். அந்த ஆயிலோட தன்மை வந்து நம்மளுக்கு கம்மியாக என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ஆயில் இருக்குது அப்படின்னா அது நல்லா இப்படி போயிட்டு வரும். ஒரு ஸ்கேட்டிங் போன மாதிரி அசால்ட்டாக மூவ் பண்ணும். ஸோ அந்த ஆயில் வந்து கம்மியாகும்போது அந்த மூவ்மெண்ட்டே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நம்மளுக்கு நீ பெயின் வருது. உட்காரும்போது கரெக்டாக அந்த மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மூட்டு வலி அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிம்பிளாக ஒரு 3 எக்ஸசைஸ் தாங்க. இதுக்காக நம்ம எடுத்தேறி போகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே இந்த எக்ஸசைஸை வந்து பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் பிரிட்ஜ். சிங்கிள் லெக் பிரிட்ஜ் எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்களும் பாருங்கள். இந்த சிங்கிள் லெக் பிரிட்ஜ் வந்து பண்ணுறப்போ என்ன ஆகும்னா உங்களோட முதுகு வந்து பிரிட்ஜ் பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த நீ வந்து ஒரு நீ லிஃப்டில் இருக்கும், ஒரு நீ நார்மல் பொசிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நீல இருக்கிற அந்த ஃப்ளூயிடு ப்ளஸ் அங்கே உள்ள மசில்லாம் வந்து என்னென்னா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகுறப்போ உங்களுக்கு அங்கே உள்ள ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதா இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து விட்டமின் டி வந்து நல்லா சாப்பிடணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கணும், விட்டமின் டி எடுத்துக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருமே மில்க் வந்து நிறையா கன்சியூம் பண்ணணும். பிகாஸ் அதில் உள்ள கால்சியம் லெவல் வந்து நம்ம நீல உள்ள போனுக்கு வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ மில்க் வந்து நிறையா கன்சியூம் பண்ணிட்டே இருங்க. அதனாலே உங்களுக்கு நீ பெயின். அதே மாதிரி ஆயில் தடவுங்க, மூட்டில் வந்து ஆயில் தடவுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீ வந்து எப்போயுமே வந்து அந்த ஆயில் செக்ரிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் சிட்டிங் நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் சவர் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வாலில் போயிட்டு என்னென்னா ஜஸ்ட் ஸ்குவாட் பொசிஷன் மாதிரி உட்காந்து எவ்வளோ நேரம் உங்களால் வந்து ஹோல்டு பண்ணி உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருங்க. லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேக் லஞ்சஸ். நம்ம லஞ்சஸ்ன்றது வந்து எப்பயுமே வந்து நார்மலாக ஃப்ரண்ட் லெக்கில் தான் பண்ணுவோம். இது எப்படின்னா நார்மல் பொசிஷனில் நின்றுட்டு லெக்கை வந்து பேக்கில் வச்சு லஞ்சஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டெப் பேக் லஞ்சஸ் வந்து நீயோட பெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீ பெயினை மட்டும் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டோம் அப்படின்னா இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி லெவலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் எக்ஸசைஸை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சிம்பிள் எக்ஸசைஸ் தான், பட் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நீ பெயின் எதுவுமே வராது. ஃப்யூச்சர்லேயுமே எந்த இன்ஜுரிஸும் வராமல் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் பேக் லஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 reps வந்து ஆல்டர்னேட் லெக் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ பெயின் வந்து ரிலீஃப் கிடைக்கும். சொல்கிறது ஈஸி, பட் பண்ணால் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெயின் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நீ பெயின் வந்து வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் 3 எக்ஸசைஸு. இதை வீட்டிலேருந்தே கூட நீங்கள் பண்ணலாம். ஃப்ரீ டைமில் டெய்லி ஒரு 15 to 20 minutes நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கோங்க, இல்லை ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே பாட்டு கேட்டே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் டைம் போகிறது தெரியாது, உங்கள் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், நீ பெயின் எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக டெய்லி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.